அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மார்ச் 15ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமரப்போகிறாருங்க. ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமருவது உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களை தேடி மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தானாக விலகி நன்மை நிறைந்த ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் யோகஸ்தானத்தில் அமரவில்லை. ராசியின் உச்ச அதிபதியான சனியும் யோகஸ்தானத்தில் மார்ச் 29 அமருகிறார். மொத்தமாக 6 கிரக நிலைகள் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்ந்து அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கின்றன. எனவே அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உறுதியாகவே உங்களை வந்து சேருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சூரியன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது யோகஸ்தானத்தில் வலுவாக பலம் பெறுவதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மை கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஆசையின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார். சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளையும் சூரியன் பகை கிரகமாக பார்க்கிறார். இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் என்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நினைப்பதை காட்டிலும் திட்டவட்டமாக உங்களை வந்து சேரும் என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் அவரது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு, புதன் போன்ற கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது குருவின் ஆட்சி வீடான யோகஸ்தானத்தில் அமருவது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்தவிதமான பணிகளை மேற்கொண்டாலும் அந்த பணிகளில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகத்தை முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல்வேறு வகையில தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரும். உஷ்ண கிரகமான சூரியன் யோகஸ்தானத்தில் அமருவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதம் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலையும் நிறைவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது 7ஆம் இடத்தில் அடுத்த சூரிய பயிற்சியில் உச்சம் பெற போகிறார். அடுத்த 30 நாட்களில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் நிச்சயமாக ஆதாயம் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற வகையில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்ய போகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆரிய தடைகள் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை கூட முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் இதில் சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட சிரமம் இல்லாமல் கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும்.
விலகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய முயற்சிகள்ல உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வகையில் எளிதில் வெற்றி வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக சிறு முயற்சியிலே நிரந்தர வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நல்ல சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக உங்களை தேடி வரும். எதை செய்தாலும் அதில் காரிய தடை, சிரமம் இல்லாமல் கணக்கச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இந்த வேளையில் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகள் கூட இந்த தருணத்தில் தானாக விலகி தங்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கும். எனவே உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பணி சார்ந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடி ஆவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று நினைத்த விஷயங்கள் கூட உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் விலகுகிறது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் மிக பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பையும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த பல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக சாதகமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் கனகச்சிதமாக புதிய ஒப்பந்தங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை நுணுக்கமாக கண்டறிந்து செயல்படுவதால் கலைத்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான சிறப்பான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை நுணுக்கமாக கண்டறிந்து அதில் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் அனைத்து வகையான பணிகளையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே உறுதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆரிய தடைகள் தானாக விலகுவதால் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கும். பொது வாழ்வில் புதிய முயற்சிகள் நல்ல வெற்றிகரமாக அமையும். இந்த தருணத்தில் மனபலம் அதிகரிப்பதால் துணிச்சலுடன் பல பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது தடையில்லாமல் ஒரு நன்மை நிறைந்த ஒரு சூழலாக மாறுவதற்கான நல்ல யோகமும் விரைவாக கிடைக்கிறது என்பதை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி தாமாக வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல்நலம் புத்துணர்ச்சி பெறும், மனநலமும் அதிகரிக்கும். எனவே துடிப்புடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை செம்மையாக செய்து முடித்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.